ஹாய் ஹலோ மூஃபி கிச்சன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பீஃப் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன அரைச்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை வச்சதுமே பார்த்தா நம்ம 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் அந்த எண்ணெய் ஊற்றுனதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நான் போடுற அளவு சொல்கிறது எல்லாமே 1/2 கிலோ பீஃப்காகத்தான். நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் நல்ல எண்ணெயில் நமக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி அதே மாதிரி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ப்ளைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்படி தக்காளி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கி போடுறது கூட இப்படி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு நல்ல திக்னஸ் கிடைக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம ஒரு வதக்கிடலாம். இப்படி செய்யும்போது குழம்பு நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் நான் பீஃபையும் அது கூட சேர்த்திக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ அதை குக்கரை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். விசில் நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிடி தேங்காய் எடுத்து அதை கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்தி அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் சூப்பராக விசில் வந்துடுச்சு. கறியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக அந்த மசாலாவில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் அதை கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் அதை கூட சேர்த்து ஒரு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் போடும்போது மல்லித்தூள் சேர்த்திக்கணும். ஆல்ரெடி நம்ம சேர்த்திருக்கோம். தேங்காய் போடும்போது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதையும் போட்டு நான் ஒரு விசில் விட்டுட்டேன். தேங்காய்லாம் ஊற்றி திரும்ப ஒரு விசில் விட்டுருக்கேன். விசில் எடுத்து பார்த்தா குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு சூப்பரான கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிடி கொத்தமல்லி தழை தூக்கி நம்ம அதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும். சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சப்பாத்தி, ரைஸு, பின்ன இடியாப்பம், கொழாப்புட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கடலைக்கறி ஊற்றி சாப்பிடுவாங்க. இது நம்ம கொழாப்புட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இது இன்றைக்கி வைக்கிற மாதிரி நாளைக்கு சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்கு எப்படி என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, பாய்.